ஐயோ மதுரையில பெரிய மதக்கலவரம் நடந்துருச்சு, மதுரையில இந்து முஸ்லிம் ஒற்றுமையா இருக்க முடியாது, ஐயோ அங்க உள்ளவங்க காட்டு மிராண்டியா, அங்க உள்ளவங்க அயோக்கியர்களா அப்படிங்கிற பார்வைதான் போய் சேரும். இத்தனை வருஷம் மதுரைக்கு ஒரு நல்ல பேர் இருக்குல்ல, அது எல்லாமே டோட்டலா டெமாலிஷன். எவனாவது சங்கி வெளியூர்ல இருந்து வரலாம், இப்படியாப்பட்ட ஒரு முன்னெடுப்பு நடக்குது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு எப்ப கிடைச்சிட்டோ ஆர்கனைஸ் ஆயிடும். நான் எங்க பார்த்தாலும் செருப்பை கட்டி அடிக்கிறேன், ஐயோ மதுரையா அப்படின்னு யாருக்கு பயம் வரணும்? வெளியூர்காரங்களுக்கு பயம் வரக்கூடாது, வெளியூர்காரனுக்கு வெளி மாநிலத்துக்காரனுக்கு பயம் வரக்கூடாதுன்னா சங்கிகளுக்கு மதுரையை பார்த்தா பயம் வரும். மதுரைக்குள்ள உட்காந்துட்டு ஒருத்தர் பேசுறான், கரிசோறு திங்கிறவங்க எல்லாம் முட்டா அப்படின்னு பேசுறான். இதே மதுரைக்குள்ள உட்காந்து பேட்டி கொடுக்குறான் அந்த லூசு பையன். பாண்டிவேல போய் நின்று அசைவ சாப்பிட முட்டான்னு பேச பாருங்க, அவ்வளவு தைரியம் இருக்குல்ல. நீ இந்தியா முழுக்க ஆட்சி நடத்துறல, நீ எத்தனை ஸ்டேட்ல நாங்க பள்ளி குத்துறோம்னு சொல்றல, நாங்க புல்டோசர் ஆட்சி நடத்துறோம், எங்க ஜிய பார்த்தாங்க அப்படியே சைனா சடங்குக்கு யாரும் அப்படியே அமெரிக்கா அப்படியே அமைங்கி போயிடும், அமைதியாடுன்னு சொல்றல. சரி இப்போ அப்படியே பாண்டி கோயில் கீழே போய் நின்று என்னைக்கு கலாவாடுறாங்க அன்னைக்கு பூசை பண்றாங்க, நாங்க போய் நின்று அசைவ சாப்பிட முட்டான்னு சத்தமா சொல்லு. சங்கு உங்ககிட்ட இருக்காது. நடராஜர் பேர்ல அவ்வளவு சொத்து இருந்துச்சு, எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா 3000 ஏக்கர் கணக்கு. இப்ப இருக்கிறது எவ்வளவு தெரியுமா? அந்த கோயிலுக்கு சொந்தம் வெறும் 1000 ஏக்கர். அப்ப 2000 ஏக்கர் எங்க போச்சு? 2000 ஏக்கர் தீட்சிதர் வீட்டுல பார்க்கணும் போல் வித்து தின்னு காலி பண்ணிட்டாங்க. திருப்பரங்குன்றம் உங்களுக்கே தெரியும், பெரிய இஷ்யூ பண்ணிருக்கீங்களா? சரி, திருப்பரங்குன்றத்துல நீங்க நான் மதுரை மக்களை நான் குறை சொல்லவே இல்லை. எனக்கு தெரியும் மதுரை மக்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் தெரியும் வச்சுங்களேன். குறிப்பா மதுரை இருக்கிறதுனால சொல்றேன், அந்த நிகழ்வு நடக்கிறதுனால மதுரை மக்களுடைய மனதுல துளி அளவு கூட ஒரு மண் துகள் அளவு கூட மத கலவரத்தையோ மத வன்முறையை கொண்டுகிற அல்லது மதத்தை வைத்து மக்களை பிரித்து பார்க்கிற அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி, அந்த மனநிலை என்பது மதுரை மக்கள்கிட்ட துளியும் கிடையாது. ஒருவேளை அப்படி இருக்கு அப்படின்னா எச் ராஜா உள்ளவருடைய அவசியமே இல்லையே. எச் ராஜா அதுக்கு உள்ளவர் அப்படியாப்பட்ட ஒரு மனநிலை ஆல்ரெடி உள்ள மக்கள் கிட்ட இருக்குன்னாக்கா எச் ராஜா உள்ளவருடைய அவசியமே இல்லையே. இந்த மக்கள் அதற்கு துணை புரிய மாட்டார்கள், இவர்கள் யாரும் தன்னுடன் நிற்க மாட்டார்கள் என்று தெரிந்துதான் அந்த பரதேசி என்ன பண்ணிருக்குனாக்கா வெளியூர்ல இருந்து பல பரதேசிகளை கூட்டு இங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்ண முயற்சி பண்ணிருக்கு. அப்ப மதுரை மக்கள் எல்லோரும் அவங்க பிரஸ்லாம் நிறைய பைட்டு கொடுத்தாங்க. அதை சுற்றி உள்ள மக்கள்லாம் எப்படி நாங்க அண்ணன் தம்பியா மாமா மச்சானா போட்டு உறவா நாங்க பழகிட்டு இருக்கோம், இங்க இருந்து அங்க பிரியாணி போவோம், அங்கேருந்து இங்க சோறு வரும், அவங்களுடைய பிரியாணி போடும்போது எங்களை கூப்பிடுவாங்க, நாங்க ஆனா தூக்கிட்டு போவோம், நாங்க மாமா மச்சானா பழகிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு முண்டகலப்ப நாய் பேசுறது எங்கள்கிட்ட கேட்கறீங்கன்னு அவங்க நிறைய பேர் பேட்டி கொடுத்தாங்க. அதனால அவர்களுடைய செயல்பாட்டுல எந்த தவறும் இல்லை. மதுரை மக்கள் மாசற்ற மக்கள், அதை மாற்றுக்கிறதே இல்லை. அதுக்கு வேணா ஆர்டர் கொடுத்துடலாம், ஏதாவது வாங்கிட்டு கொடுத்துடலாம் ஆர்டர். ஆனா இங்க உள்ள எந்த ஒரு நபர் கூட அந்த கூட்டத்தில் இல்லை. நான் அதை ஏத்துக்கிறேன், நம்ம எல்லாரும் ஏத்துக்கிட்டுதான். அப்படி யாருமே உடன்படல அப்படிங்கிறதுனால மதுரைக்குள்ள மதத்தை வைத்து ஒரு கலவரம் ஒரு வன்முறையை முயற்சி பண்றாங்கன்னாக்கா எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை அப்படின்னு நாம அந்த வர்ற கூட்டத்தை தடுக்காம தட்டி கேட்காம ஒதுங்கிட்டோம்னாக்கா அது மதுரை மண்ணில் நடக்காம போடுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப நான் அப்படியே கட் பண்ணிட்டு அயோத்திக்கு போறேன். அயோத்தியில பாபர் மசூதியை இடிச்சு தந்தாங்க இல்லைங்களா இந்த சங்கி கும்பல். அதாவது இந்த பாபர் மசூதி இடிச்சு தந்தாங்க, யாரெல்லாம் போனாங்கன்னா இந்த அர்ஜுன் சம்பத்துன்னு ஒண்ணு பொழைச்சிட்டு இருக்கும். அது சொல்லுது கரசேவைக்கு நான்லாம் போனேன் அப்படின்னு அது இந்த லூசு பேசிட்டு இருந்துச்சு. இங்க உள்ள சில நபர்கள் இந்த கரசேவைக்காக ஆள் அனுப்பி இதெல்லாம் நம்ம வரலாறு. அப்ப அப்படி ஆள் அனுப்பி அந்த கரசேவை நடந்து ஒட்டுமொத்த பாபர் மசூதி இடித்து தள்ளப்பட்டது இல்லைங்களா? அப்ப எங்க நடந்துச்சு இந்த சம்பவம்? அயோத்தியில நடந்துச்சு இல்லைங்களா? அயோத்தியில அங்க உள்ள ஒரு பாபர் மசூதியை டோட்டலா இடிச்சு தள்ளிட்டாங்க. ஒரு பெரிய கலவரம், ஒரு பெரிய வன்முறை நிகழ்த்தப்பட்டது. அந்த வன்முறையினுடைய நீட்சி, அந்த வன்முறையினுடைய விளைவு என்னன்னாக்கா இன்னைக்கு அங்க பிஜேபிய அகற்ற முடியாத ஒரு சூழல் அங்க நிலவுது. அப்ப அயோத்தியில நடந்த ஒரு முன்னெடுப்பை தான் பல இடங்களுக்கு கொண்டு போறாங்க. ஞானவாபின்னு ஒரு மசூதி, அங்கேயும் இதே ஃபார்முலாவை தான் கொண்டு போறாங்க. உள்ளுக்குள்ள பிள்ளையார் இருக்காரு, உள்ளுக்குள்ள ராமர் உட்கார்ந்துருக்காரு, உள்ளுக்குள்ள அவரு உட்கார்ந்துருக்காரு, இவரு உட்கார்ந்துருக்காரு. சேம் ஃபார்முலாவை தான் இங்கேயும் கொண்டு வராங்க இல்லையா? சரி, அயோத்தி தான் இதற்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப அயோத்தியில உள்ள மக்கள் அவங்க எல்லாம் அந்த டெமாலிஷ் பண்ணது அயோத்தியில. அப்ப அயோத்தியில உள்ள மக்கள் எவ்வளவு கொடூரமான மக்கள் இல்லையா?
காட்டு மிராண்டியான மக்கள் இல்லையா, அயோக்கியத்தனமான மக்கள் இல்லையா, வன்முறை கும்பல் இல்லையா, கலவர கும்பல் இல்லையா? ஒரு மசூதியை ஏறி இடிச்சு தர அளவுக்கு உனக்கு என்ன அப்படி மதவெறி பிடிச்சி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதை இடிச்சு தந்தாலும் என்ன கிடைச்சிச்சு? என்ன கிடைச்சிச்சு? தமிழ்நாடை விட ரொம்ப பெட்டரான மாநிலமா வந்துட்டியா நீ? எங்களை விட அதிகமான படிச்ச இளைஞர்களை தந்துட்டியா? ஒரு ட்ரெயின் இங்கேருந்து ட்ரெயின் ஏறி சரி போய் பார்த்துட்டு வருவோம் என்ன நடக்குதுன்னு உத்தரப்பிரதேசத்துக்கு அயோத்திக்கு போகணும்னாங்க வர்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்கா பீதி கலக்குது, பீதி ஆகுது, அடிவையெல்லாம் கலக்குது நமக்கு. ஏன்னா உண்மையிலேயே மனுஷங்க தானா இவங்க எப்படி நம்மள மாதிரி 2 காலம் நடப்பாங்களா, இப்படி 4 காலம் நடப்பாங்களா, இல்ல இப்படி வாயாலதான் சாப்பிடுவாங்களா, இல்ல என்ன பண்ணுவாங்க, இல்ல மரத்துக்கு மரம் தாவிட்டு இருப்பாங்களா, இல்ல அதிமுக உள்ள அமைச்சர்கள் மாதிரி 4 காலம் நடந்து போவாங்களா? அப்படி நமக்கு சந்தேகம் வருது இல்ல. அப்ப அயோத்தியில் உள்ள மக்கள் எவ்வளவு கொடூரமான மக்கள் இல்லையா? இல்லையா? ஆமா தானே? அப்ப அயோத்தியில உள்ள மக்கள்கிட்ட போயிட்டு இது சம்பந்தமாக ஒரு டாக்குமெண்ட்ரிக்கு அங்க உள்ள மக்கள்கிட்ட போயிட்டு கேள்வி கேட்கிறாங்க, பதிவு பண்றாங்க. அந்த அயோத்தியில உள்ள மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? திருப்பரங்குன்றத்துல நிகழ்வு நடக்கும் பொழுது அதை சுற்றி உள்ள மதுரையை சுற்றி உள்ள திருப்பரங்குன்றத்தை சுற்றி உள்ள மக்கள் என்ன சொன்னாங்களோ அதே தான் அயோத்தியில உள்ள மக்கள் சொன்னார்கள். எப்ப பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு மிகப்பெரிய கலவரமாக வன்முறையாக மாற்றப்பட்ட பிறகு சோசியல் மீடியாவில் மட்டும் இல்லாம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட நீதிமன்றங்கள்ல பேப்பர்கள்ல ஒட்டுமொத்த இந்தியாவுமே பாபர் மசூதி அயோத்தி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல அது இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த மக்கள்கிட்ட போய் கேட்கும் பொழுது மதுரையில உள்ள மக்கள் திருப்பரங்குன்றத்துல உள்ள மக்கள் என்ன சொன்னாங்களோ அதே தான் அவங்களும் சொன்னாங்க. ஐயா நாங்கெல்லாம் ஒண்ணுதான் பழகிட்டு இருக்கோம், எங்க கடைக்கு அவங்க வருவாங்க, அவங்க முறையை நாங்க போவோம், நாங்க மாட்டுக்கறி வாங்குவோம், அவங்க பிரியாணி கொடுப்பாங்க. ஐயா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லையா, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, நாங்க அண்ணன் தம்பி மாமா மச்சான தான் பழகிட்டு இருக்கோம் என்று எப்படி திருப்பரங்குன்றத்துல மதுரையில உள்ள மக்கள் சொன்னாங்களோ அதே வார்த்தையை தான் அன்னைக்கு அயோத்தியில் உள்ள மக்களும் சொன்னார்கள். இது பதிவாக இருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டுல உள்ள நம்மளுடைய பார்வை என்னவா இருக்குன்னா அயோத்தியில நடந்த கலவரம் தான் பிஜேபியினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனால் அதற்கு அயோத்தியில உள்ள ஒரு மக்கள் கூட துணை புரியல. அயோத்தியில உள்ள ஒரு சிம்பிள் கூட ஒரு அருவாளையோ கத்தியோ ஒரு செங்கல்ல எடுத்துட்டு போயிட்டு ஒரு செங்கல்ல கூட அங்க உடைக்கல, ஒரு செங்கல்ல கூட அவங்களுடைய ஆயுதம் பாயல, யாருமே அங்க போல ஸ்பாட்டுக்கே போகல. அப்புறம் எப்படி அவ்வளவு பெரிய கலவரம் வன்முறை நடந்து நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் பிஜேபி கைக்குள்ள போறதுக்கான அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நடந்தது? அது எப்படி நடந்துச்சு? நாம நீங்க சொல்லிட்டு ஒதுக்கி இருக்கிறோம்ல, ஐயா எங்களுக்கு எதுவும் தெரியாதே நான் மாமன் மச்சையா அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் அவங்களும் சொல்றாங்க. ஆனா இங்க இருந்து பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட மக்கள் வாழுகிற ஒரு அமைதியான அயோத்திய நம்ம முன்னாடி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க? இன்னைக்கு என்னவாக மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது? ஐயோ அவங்க காட்டு மிராண்டி, ஐயோ அவங்க மனுஷங்களே இல்லை, ஐயோ அவங்க 4 காலம் நடக்கிறவங்க, ஐயோ அவங்க நிமிடவே மாட்டாங்க, ஐயோ மரத்துக்கு மரம் தாவுறாங்க, மனுஷனே கிடையாது அவங்க. இப்படியாப்பட்ட பார்வை நம்மளுக்கு இருக்குல்ல. அதுக்கு அந்த நிகழ்வு தான் காரணம். அந்த நிகழ்வுக்கான முன்னெடுப்பு தான் நீங்க நடத்தப்பட்டது. அப்ப நாமெல்லாம் ஒதுங்கி நிற்கிறதுனால ஐயோ எங்களுக்கு நாங்க நல்லவருங்க அப்படின்னு ஒதுங்கி நிற்கிறதுனால இது தீராது. ஒருவேளை எதிர்காலத்துல அயோத்தியில் நடந்தது மாதிரி ஒரு நிகழ்வு இன்கேஸ் நடக்க விட மாட்டோங்கிறது வேற. ஒருவேளை நடந்தால் நடத்தியவர்கள் பிஜேபியை சார்ந்தவர்கள், நடத்தியவர்கள் பார்ப்பன அடிமைகள், நடத்தியவர்கள் RSS காரர்கள், நடத்தியவர்கள் வெளியூர்ல இருந்து வந்த மக்கள் அப்படின்னு எந்த மீடியாவும் சொல்லாது, எந்த நீதிமன்றமும் சொல்லாது, எந்த ஊருக்காரனும் சொல்ல மாட்டான். தமிழ்நாட்டுக்குள்ளேயே எந்த ஊருக்காரனும் சொல்ல மாட்டான் ஐயோ மதுரையில பெரிய மதக்கலவரம் நடந்துருச்சு, மதுரையில இந்து முஸ்லிம் ஒற்றுமையா இருக்க முடியாது, ஐயோ அங்க உள்ளவங்க காட்டு மிராண்டியா, அங்க உள்ளவங்க அயோக்கியர்களா அப்படிங்கிற பார்வைதான் போய் சேரும். இத்தனை வருஷம் மதுரைக்கு ஒரு நல்ல பேர் இருக்குல்ல, அது எல்லாமே டோட்டலா டெமாலிஷன். அப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே அந்த பார்வை இருக்குன்னா வட மாநிலத்துல என்னவான பார்வை இங்கு பார்க்கப்படும். அப்ப இது நம்ம நடக்க விடலாமா? அப்ப ஒதுங்கி நிற்க கூடாது. எவனாவது சங்கி வெளியூர்ல இருந்து வரலாம், இப்படியாப்பட்ட ஒரு முன்னெடுப்பு நடக்குது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு எப்ப கிடைச்சிட்டோ ஆர்கனைஸ் ஆயிடும். எல்லாம் ஒரு அமைப்புல இருக்கீங்க. அந்த தோழர் பிசிகி அமைப்புல இருக்காரு, நல்லா செயல்பட்டு இருக்காரு தோழர். மணியகுணம் தோழர் ஒரு புதுசா அமைப்பு ஆரம்பிச்சிருக்காரு. அண்ணன் பசுமன் பாண்டியன் ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க, அண்ணன் ஜக்கையன் ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. இப்படி பல அமைப்புகள் வந்திருக்கும்ல. இந்த அமைப்புகள்ல உள்ளவங்கலாம் நீங்க ஆர்கனைஸ் ஆகி இவனை எங்க பார்த்தாலும் செருப்பை கட்டி அடிக்கிறேன். அவனுக்கு பயம் வரணும். ஐயோ மதுரையா அப்படின்னு யாருக்கு பயம் வரணும்? வெளியூர்காரங்களுக்கு பயம் வரக்கூடாது. வெளியூர்காரனுக்கு வெளி மாநிலத்துக்காரனுக்கு பயம் வரக்கூடாதுன்னா சங்கிகளுக்கு மதுரையை பார்த்தா பயம் வரணும்.
ஐயோ அங்க போயிட்டு ஏதாவது பேசணும்னாக்கா சங்கினாக்கா சங்கத்துக்கு வாங்கடா அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு வருது. அதுலயும் இதே மதுரைக்குள்ள உட்காந்துட்டு ஒருத்தர் பேசுறான், கரிசோறு திங்கிறவங்க எல்லாம் முட்டா அப்படின்னு பேசுறான். இதே மதுரைக்குள்ள உட்காந்து பேட்டி கொடுக்குறான் அந்த லூசு பையன். மதுரையை தொடர்வன் மதுரைங்களாவ தொடர்பு தயக்கப்பட்டு தலையாட்டுறாரு. ஆமா ஆமா வீட்டுல சொல்லாரு. மதுரைக்குள்ள உட்காந்துட்டு அசைவம் சாப்பிடுறோம் மாமிசம் சாப்பிடுறோம் முட்டாளாக சரி இங்க பேசுற பழங்காலத்துல உட்காந்து இங்கே பேட்டி கொடுக்குற. அப்படியே பாண்டிவேல் பார்க்கும்போது பாண்டிவேல் போய் அசைவம் சாப்பிட முட்டாங்க பேச பாருங்க. அவ்வளவு தைரியம் இருக்குல்ல. நீ இந்தியா உங்களுக்கு ஆட்சி நடத்துறல, நீ எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் நாங்க பள்ளி குத்துறோம்னு சொல்றல, நாங்க புல்டோசர் ஆட்சி நடத்துறோம். எங்க ஜியை பார்த்தாங்க அப்படியே சைனா வந்து சலங்கை கட்டி ஆடும், அப்படியே அமெரிக்கா வந்து அப்படியே அமைங்கி போயிடும் அமைதியாடுன்னு சொல்றல. சரிப்பா அப்படியே பாண்டிவேல் கீழே போய் நின்றுட்டு என்னைக்கு கடாவாடுறாங்க அன்னைக்கு பூசை பண்றாங்க நாங்க போய் நின்றுட்டு அசைவம் சாப்பிட முட்டாங்க சத்தமா சொல்லு. சங்கு வந்துட்டு இருக்காது, சட்டியில சங்கு வந்துட்டு இருக்கும். என்ன தைரியம் இருந்தா கரிதோசைங்கிற ஒரு ஐட்டம் இருக்கிறது எனக்கு மதுரை தெரியும். இவருதான் வாங்கி கொடுத்தாரு. கரிதோசைங்கிற ஒரு ஐட்டம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மதுரையில ஏதாவது நெகிழ்வு தான் சொல்லுங்கன்றது. கரிதோசைங்கிற ஒரு ஐட்டம் இவர் தான் எவ்வளவு அருமையான ஒரு தோசை கரிதோசை. ஏதாவது ஊருக்கு போனோம்னாக்கா அங்க கூட தோழர்கிட்ட போன் பண்ணி இங்க எந்த கடையில சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு கேட்போம். ஆனா அப்படியாப்பட்ட கேள்வியை கேட்காத ஒரு ஊர் மதுரை. மதுரையை பொறுத்த வரைக்கும் எந்த கடையில வேணாலும் நீங்க கண்ணை முடித்து உட்காந்து சாப்பிடலாம். எல்லா கடையிலுமே உணவு நல்லா தான் இருக்கும். அது முக்கியமா எல்லா கடையிலுமே அசைவ உணவு மாமிச உணவு இருக்கிறது ரொம்ப சிறப்பான நிகழ்வு மதுரையில. இப்படியாப்பட்ட மதுரையில உட்காந்துக்கிட்டு மாமிசம் சாப்பிடறோம்னா அசைவம் சாப்பிடறோம் முட்டான்னு சொன்னீங்கன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு. அப்ப எதை நம்பி அந்த வார்த்தையை விடுறான்? உங்களை நம்பிதான் அந்த வார்த்தையை விடுறான். உங்களை நம்பிதான் அந்த வார்த்தையை விடுறான். இப்ப நம்ம கை கட்டிட்டு எப்படி வேடிக்கை பார்க்கறோம்ல, இதே மாதிரி நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிற தைரியத்துலதான் அவன் இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசுறான். சரி, இது ஏன் திருப்பரங்குன்றத்துல அயோத்தியில ஞானவாக்கில இப்படி இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்கள் அல்லது தர்காக்கள் இதை குறிவைக்கக்கூடிய நோக்கம் என்ன? அவனுக்கு ஏன் இதை போய் குறிவைக்கிறவன்? இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ணி அவங்க ஓட்டை கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு உள்ள ஒரு விஷயம் இருக்குது. இப்ப எப்படி அறநிலைத்துறை அப்படின்னு இங்க உள்ள இந்து கோயில்கள் எல்லாம் அறநிலைத்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கோ, அதே மாதிரி இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் தர்காக்கள் அதெல்லாம் வக்பு வாரியம் அப்படின்னு ஒரு இருக்கு. இப்ப எப்படி இந்துக்களுக்கு அறநிலைத்துறையோ அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு வக்பு போர்டு. அறநிலைத்துறையில அந்த இந்து கோயில்கள் இருக்குல்ல, அதனுடைய சொத்து மதிப்பு வந்து தெரியுமா உங்களுக்கு? ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு அறநிலைத்துறைக்கு கீழே உள்ள கோயில்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு எனக்கும் தெரியல, கூகுள் போட்டு பார்த்தேன். அறநிலைத்துறைக்கு கீழே உள்ள கோயில்கள்ல எக்கச்சக்க பல லட்சம் கோயில்கள் சொத்து. நான் ஒரே ஒரு கோயிலை மட்டும் எக்ஸாம்பிள் சொல்றேன். சிதம்பரம்னு ஒரு கோவில் இருக்கு, சிதம்பரம் நடராஜர் கோயில். நம்ம தோஸ்து தான், நமக்கும் அவருக்கு ரொம்ப ராசி அவருக்கு. அதனால அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுடைய சொத்து மதிப்பு மட்டும் தெரியுமா? ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு இல்ல, நிலங்கள் மட்டும், அதற்கு சொந்தமான நிலங்கள் மட்டும் எவ்வளவு தெரியுமா? கூகுள்ல போய் பாருன்னு சொல்லுவான்னு பாக்குறீங்க. இது எனக்கு தெரியும். அந்த நடராஜர் கோவிலுடைய ஒட்டுமொத்த நிலங்கள் மட்டும் இருப்பது 3000 ஏக்கர். ஒரு கோயிலுக்கு, சிதம்பரம் நடராஜர் கோயில் என்கிற ஒரு கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் மட்டும் 3000 ஏக்கர். ஆனா இது அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டுல கிடையாது. இது பிரைவேட்னாக்க அந்த கோயிலுக்குள்ள அந்த தீட்சிதர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவனும் பாப்பானு தான். அவன் இருக்கிறவங்கள திட்டு பண்ணதான் இருப்பான். 3000 ஏக்கர் நிலம் நடராஜர் கோயிலுக்குள்ள இருந்தது. இடையில போய் செக் பண்ணாக்கா அறநிலையத்துறை ஒரு சின்ன பிரச்சனை ஆகுது. அது அறநிலையத்துறை உள்ள போகுது. உள்ள போயிட்டு ஏப்பா அந்த டாக்குமெண்ட் எடுத்துருவா, நடராஜர் பேர்ல அவ்வளவு சொத்து இருந்துச்சு எடுத்துவான்னு பார்த்தோம்னா 3000 ஏக்கர் கணக்கு. இப்ப இருக்கிறது எவ்வளவு தெரியுமா? அந்த கோயிலுக்கு சொந்தம் வெறும் 1000 ஏக்கர். அப்ப 2000 ஏக்கர் எங்க போச்சு? மடிச்சு யாராவது பாக்கெட் வச்சு கொண்டு போயிட்டாங்க வர்றவங்க. ஏன்னா பக்தர்கள் நம்ம ஆட்கள் சாமி கொண்டு போவாங்கல்ல, அவங்க யாராவது போகும்போது 2-3 ஏக்கர் தூக்கி பாக்கெட்ல வச்சுட்டு அல்லது தேங்காய் முடிவில் வச்சுட்டு போயிட்டாங்களா? 2000 ஏக்கர் தீட்சிதர்ல பார்க்கணும் போல் வித்து தின்னு காலி பண்ணிட்டாங்க. நம்ம ஏதாவது இந்த கோயில் நிலங்கள் வந்து குத்தகை விடுவாங்கல்ல, அதுக்கு போனோம்னா ஐயோ கோவில் சொத்து குலநாசம், சிவன் சொத்து ஏதோ சொல்லுவாங்க, அந்த ரைமிங்கா டைலாக் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா பாப்பா வந்து தின்றுருக்கான 3000 ஏக்கர் நிலத்துல 2000 ஏக்கர் தின்னே தீர்த்திருக்கான் நம்ம சைமன் மாதிரி. 2000 ஏக்கர் காலி கொண்டிருக்கான். அப்போ ஒரு கோயில்
பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கோவில 3000 ஏக்கர்ல 2000 ஏக்கர் வித்துட்டு இருக்கானாக்கா அவனுக்கு தெரியுது ஒரு கோவில்லையும் சொத்துக்கள் இவ்வளவு இருக்கு, தங்கம் இவ்வளவு இருக்கு, வெள்ளி இவ்வளவு இருக்கு, வைரம் இவ்வளவு இருக்கு, வைடூரியம் இவ்வளவு இருக்கு அப்படின்னு கணக்கு. ஏன்னா முன்னாடி ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கோயில தான் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. மற்ற நாடுகளில் போய் ஆட்டையை கொண்டு வரதை அடிச்சு கொண்டு வரது எல்லாத்தையுமே கோயில்ல தான் வந்து கிடங்கா வச்சிருப்பாங்க. அதனால இது எல்லாமே கோவிலுக்குள்ளதான் இருக்கும். அப்புறம் வாரிசு இல்லாத தம்பதிகள் என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு சொத்து எழுதி வச்சுப்பாங்க. இப்படி எக்கச்சக்கமான சொத்துக்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே கோயிலுக்கு சொந்தமாக இருக்கு. இதை ருசி கண்ட இந்த திருட்டு கும்பல் இருக்கு, அந்த திருட்டு பூனை கூட்டம் இருக்குல்ல, இது என்ன பண்ணுதுனாக்கா கோயிலை பிரைவேட் ஆக்குன்னு சொல்றதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னாக்கா பாப்பானை கொண்டு போய் உட்கார வச்சு இந்த மாதிரி நம்ம பேசினாலே வெறுக்குது. அவன் எது பண்ணாலுமே வெறுக்காது, அவனுக்கு எது பண்ணாலுமே வெறுக்காது. ஏன்னா வேறு பண்ணாலும் அவனுக்கு பிடிக்காது. அதனால எப்படி ஏமாற்றி பழிப்பு நடந்தது அப்படிங்கிறதுக்காக இந்த கோவில்ல போய் உட்காந்துட்டோம்னாக்கா இந்த சொத்துக்கு நம்ம ஈஸியா ஆட்டையை போடலாம். எவனாவது மீறி கேட்க மாட்டோம் அப்படின்னாக்கா சாமி கண்ணை குத்துருவோம், மூக்கை நோண்டி விட்டுருவோம், காலை நோண்டி விட்டுருவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லி பயமுத்துலாம் அப்படின்னு அந்த கோவில் நிலங்களே ஆட்டையை போடுறது அவனுக்கு. இப்ப நம்ம எல்லாம் பாக்குறோம், கோயிலுக்கு போறோம், தட்டுல காசு போடுவோம், நம்ம போறது டூ வீலர்ல போடுவோம், ஏதோ ஒரு ஸ்ப்ளெண்டர் இல்ல இந்த டிஸ்கவர் எடுத்துட்டோம்னாக்க நல்லா மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மைலேஜ் கொடுக்குற வண்டியா பார்த்துட்டு இருப்போம். நாம போடுற பிச்சையை தட்டுல வாங்குற அந்த பாப்பான் பாத்துட்டீங்கன்னா புல்லட்ல போவோம். 2 லட்சம் ரூபாய் புல்லட்டு நம்மளால வாங்க முடியுமா? எங்க ஒரு கடையில வேலை பார்க்கறோம்னா முதலாளி தான் கார்ல வருவார், தொழிலாளி என்ன பண்ணுவாங்க, அந்த கடையில வேலை பார்க்கறாங்க ஒரு டூ வீலர் வருவாங்க அல்லது பஸ்ல வருவாங்க இல்லையா. ஆனா கோவில்ல மட்டும்தான் காசு போடுற முதலாளி நாம ஒரு ஸ்பெண்டர்லயோ டிஸ்கவர்லயோ நடந்து வருவோம். நம்ம கிட்ட காசு வாங்குற அந்த பிச்சைக்காரன் இருக்காங்க, அவன் 2 லட்சம் ரூபாய் புல்லட்ல போயிட்டு இருப்பான். இது யாருடைய ஏமாளித்தனம்? அப்ப இந்த கோவில்ல உள்ள சொத்தையெல்லாம் ஆட்டையை போட்டு ருசிக்கிட்ட இந்த திருட்டு பூனைகள் என்ன பண்ணுறாங்க, அடுத்ததாக நகருவது வக்ஃப் போர்டு. அப்ப எங்கெல்லாம் தர்காக்கள் மசூதிகள் இருக்கிறதோ அங்க சண்டையை போட்டு உள்ள முருகன் இருக்காரு, உள்ள சிவன் இருக்காரு, உள்ள அவர் இருக்காரு, ராமர் இருக்காரு அப்படின்னு பொய் சொல்லி ஒரு கலவரத்தை வன்முறையை தூண்டி அந்த வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான சொத்துக்கள் இருக்குல்ல, வக்ஃப் போர்டுனாக்கா அறநிலைத்துறையில எப்படி சொத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவங்க அதிகமான சொத்து வச்சிருக்கிறவங்க அந்த மசூதிக்கு கடவுள் சேவை செய்வதற்காக அவங்களுடைய ஏற்பாட்டு சம்பந்தமான செலவுகளுக்காக அவங்க அதுல சொத்து எழுதி வைப்பாங்க. தம்பதிகள் இல்லாத வாரிசில்லாத தம்பதிகள் நிலத்தெழுதி வைக்கிறது, இது எல்லாமே இஸ்லாமியர்கள் செய்யும் பொழுது அவங்களோட வழிபாட்டு தரத்தின் பேர் எழுதி வைப்பாங்க. இப்ப இங்க ருசிகண்ட பூனை எங்க நகர்றதுனாக்கா அடுத்தது மசூதிக்கும் தர்காவுக்கும் நகர்ந்திருக்காரு. ஏன்னா பாபர் மசூதி இடிச்சாங்கல்ல, இடிச்சதுக்கு அப்புறம் அந்த அயோத்தி கோயில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அந்த ட்ரஸ்ட்ல பல லட்சம் கோடிகள் அந்த ட்ரஸ்ட்ல அவங்களுக்காக வசூலானது. அதுல இவங்க குடிச்சுட்டு கும்மாளம் முடிச்சதுதான் இருக்கு, பேப்பர்ல செய்தியாக வந்திருக்கு. நான் அதை வச்சு வீடியோ எல்லாமே பண்ணி போட்டேன். அப்ப அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. கடவுளை வச்சு எப்படி ஆட்டையை போடுறதுங்கிற வித்து அவனுக்கு தெரியும். எவனாவது நம்மள மாதிரி எடுத்து கேள்வி கேட்கறான்னாக்கா கண்ணை குத்துக்கிறோம், சீமான் மாதிரி மூக்கு விட்டுருவாப்ல அப்படின்னு போய் சொல்லி நம்மளை எப்படி பயப்பட வைக்கணுங்கிறது அவனுக்கு தெரியும். அப்ப நாம இதை கத்துக்க வேண்டியதுனாக்கா இந்த பயங்களுக்கு நாம அஞ்சக்கூடாது. இந்த நரிகளுடைய சலசலப்புக்கு நாம் யாரும் அஞ்சக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு வக்ஃப் போர்டுக்கு இந்த மசூதிகளை நோக்கி நகர்வுக்கிற காரணம்னாக்கா அந்த சொத்தை ஆட்டையை போகணும், கலவரம் பண்ணி பிரச்சனை பண்ணி அவங்க நகர்த்தி விட்டு அந்த வக்ஃப் போர்டை வந்து நீ கவர்மெண்டோட சேரு அப்படின்னு சொல்லுவான். கவர்மெண்டோட சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒருவேளை சேர்த்தா அதுக்கப்புறம் அதை பிரைவேட் ஆக்கிடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பாப்பா உள்ள போடுவான். அப்புறம் என்ன 3000 ஏக்கர் 2000 ஏக்கர் ஆகும். அப்புறம் 150 கிலோ தங்கம் 33 கிலோ தங்கமா மாறும், 450 கிலோ வெள்ளி 32 கிலோ வெள்ளியா மாறும். அதனால இவர்கள் குறிவைப்பு நம்மளுடைய குழந்தைகள் வளர்ற குழந்தைகள் அடுத்த தலைமுறைகள் நம்ம கடத்திடுவோம். அவங்க இந்த கேள்வி கேட்பாங்கல்ல, அப்ப அவங்களை எப்படி மட்டியா ஆக்குறானாக்கா, எப்படி கேள்வி கேட்காத நபர்களாக மாத்துறானாக்கா இந்த பள்ளியில ஸ்கூல்ஸ்ல வந்துடுறது. நீங்க இந்த சிபிஎஸ்இ போர்டுல குழந்தைகளை படிக்க வச்சீங்கன்னா தெரியும், முட்டை கொண்டு போக கூடாது, லஞ்சுக்கு கறி கொண்டு போக கூடாது தெரியுங்களா. சிபிஎஸ்இ போர்டு இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அப்படிதான் இருக்கு. சரி, முட்டை என்பது தடை செய்யப்பட்ட ஒரு உணவா, இல்ல கறி என்பது தடை செய்யப்பட்ட ஒரு உணவா, இல்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏங்க அது முட்டைனாக்கா நாட்டம் அடிக்குங்க, கறி மீன்லாம் கொண்டு போனா நாட்டம் வராதா அப்படியா? சரி, நான் வெஜிடேரியனுக்கு வரேன். இந்த முட்டைக்கோஸ் இருக்குல்ல, முட்டைக்கோஸ் பண்ணி லஞ்சுக்கு அடைச்சி எடுத்துட்டு போனோம்னாக்கா லஞ்சுக்கு திறந்து அந்த முட்டைக்கோஸ் டப்பா மூட்டு பக்கனையை கொண்டு போய் 3 நிமிஷம் வச்சுட்டீங்கன்னாக்கா உங்களை 30 லட்சம் பரிசு தரும்.
சம நாட்டை நீங்க பாத்துருக்கீங்களா? முட்டைக்கோசனை தவறா சொல்லல, டப்பால அடைச்சு வச்சுட்டு மதியம் ஓப்பன் பண்ணீங்கன்னாக்கா அது பயங்கரமான ஸ்மெல் வரும். சாம்பார்ல முள்ளங்கி சாம்பார் போட்டு போயிட்டு நீங்க காலையில கொண்டு போயிட்டு மதியம் ஓப்பன் பண்ணி பாருங்களேன், 4 ஊருக்கு அந்த நாத்தம் அடிக்கும். அப்ப நாத்தம் தான் பிரச்சனைனாக்கா அப்ப முள்ளங்கி போட்ட சாம்பார் வரக்கூடாதுன்னு சொல்லு, அப்ப முட்டைக்கோசு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லு. இவ்வளவோ சைவ உணவுலையுமே இவ்வளவு வாடை வரக்கூடியது இருக்கு. அப்ப அவங்களுக்கு வாடை பிரச்சனை இல்லை, அவனுடைய உணவு பழக்க வழக்கத்தை ஸ்கூல்ல இருந்து நம்ம பிள்ளைங்கள்ட்ட திணிக்கிறான். நம்ம எதிர்த்து கேட்காம அனுப்புறோம் பாத்தீங்களா? இதை என்னவா பயன்படுத்திக்கிறான்னாக்கா அவன் கடைசி முறை செய்கிற சுரண்டலுக்கு எதிராக நம்முடைய குழந்தைகள் எதிர்காலத்திலும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறத ஸ்கூல்ல இருந்து குழந்தைகளுக்கும் பழக்கிறான், நம்மளுக்கும் பழக்கிறான். அப்ப இதை நம்ம சும்மா விடக்கூடாது. நாம எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு நினைக்கி நம்ம குழந்தைகளும் கேள்வி கேட்கணும்னாக்கா ஏன் முட்டை கொண்டு வரக்கூடாது? நாங்க என்ன இது தடை செய்யப்பட்ட போதை பொருளை கொடுத்து அனுப்புறோம் நம்ம பிள்ளைகளுக்கு? இல்ல வாட்டர் பாட்டில ஓட்டோ மிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சுடுவோமா? எதுக்கு எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்ற? ஏன் சொல்றேன்னு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லாரும் இந்த கேள்வி எழுப்பணும். இதுக்கப்புறம் எல்லா மேடைகளையும் இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நடக்கிற அட்டூழியம் பத்தி பேசணும். நம்ம எல்லாரும் அமைதியா கை கட்டி இருப்பது இருக்குல்ல, முட்டையை சாப்பிடலாம்னா என் பிள்ளை எப்படியா புஷ்டியா வளரும்? என் பிள்ளைக்கு எப்படி புரோட்டீன் கிடைக்கும்? கறி திங்கல முட்டை திங்கலாம்னாக்கா என் பிள்ளைக்கு எப்படி புரோட்டீன் கிடைக்கும்? எப்படி முட்டை சத்தா நம்ம பிள்ளை வளரும்? அப்ப ஒல்லியா நோஞ்சானா வளரும். அப்புறம் எப்படி எதிர்த்து கேள்வி கேட்க, எப்படி சண்டை போடுவோம்? முடிச்சது முடிச்சிடறது கண்டிப்பா. என்னக்கா இந்த வேண்டுகோள் நம்ம ஏற்று ஆகணும். டைமாவது கறி தோசை காலி ஆடுன்ட்டாங்க, அதனால நம்ம கண்டிப்பா முடிச்சாகணும். அதனால இனிமே சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நம்முடைய குழந்தைகள் படிக்குதுன்னா தவறாம அந்த ஸ்கூல்ல முட்டை கொண்டு போறதுக்கு அனுமதி இல்லை, அப்படி கண்டிப்பா அனுமதி இல்லை. அதை இணைந்து நம்ம கேள்வி கேட்கணும், சண்டை போடணும். சண்டை போறது நம்ம தயங்கக்கூடாது. அப்பதான் எதிர்காலத்துல இந்த மாதிரியான கும்பல்கள் மதுரைக்குள்ள ஒரு கலவரத்தை வன்முறை ஏற்படுத்த முயற்சி பண்ணும் பொழுது நாம இதே மாதிரி கை கட்டி வேடிக்கை பார்க்காமல் இருப்போம். நாம இருக்கணும். வந்தாக்க செருப்பு கட்டி அடைங்க. நம்ம பிள்ளைகளை இதே மாதிரி சங்கிகளை செருப்பு கட்டி அடைக்கணும்னா முட்டை கறியை உள்ள கொண்டு போறதுக்கான அனுமதியை நம்ம முதல்ல வாங்கணும். இதற்கான போராட்டத்தை இந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி.